ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி ஒரு காரசாரமான மிளகாய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பல்லு பூண்டு, ரொம்ப ரொம்ப கம்மியாக புளி, மிளகாய் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். புளி ரொம்ப கம்மியாக வச்சா மட்டும் போதும். உங்கள் மிளகாயோடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. இது நல்ல காரமான மிளகாய், 6 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 நல்ல சின்ன சைஸ் தக்காளியில் 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்க தேவையில்லை, தக்காளியில் இருக்கிற ஈரப்பசையே போதும். இப்போது எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. அந்த கொதிக்கிற எண்ணெயில் சேர்க்கும் போது அந்த வெங்காயம் பூண்டுடைய பச்சை வாசனைலாம் நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி, அந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போவே இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா அந்த எண்ணெயோட ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மிளகாய் சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சட்னி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். பபிள்ஸாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இது ரொம்ப போட்டு கொதிக்க வைக்க தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு காரசாரமான சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய, குயிக்காக ஈஸியாக நீங்கள் நினச்ச உடனே ஒரு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, அப்புறம் ஊத்தாப்பம், இது கூட எல்லாம் இந்த டேஸ்டியான செட்டிநாடு வரமிளகாய் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.